அனைவருக்கும் வணக்கம். குரூப் 4 2026 நோக்கி ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் நாம வச்சுட்டுருக்கோம். அதில வெற்றிகரமா டெஸ்ட் நம்பர் 3 வந்துட்டோம். நெறைய பாசிட்டிவ் ஃபீட்பேக் வந்துட்டே இருக்கு. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. டெஸ்ட் தொடர்ந்து வச்சுட்டே இருப்போம். குறைவான லெசன்ஸ் தான் குடுக்குறோம். நீங்க ஸ்லோவா படிச்சாலும் படிச்சுட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டா முடிச்சுட்டு வாங்க. ஜெனரல் ஸ்டடீஸ அழகா நம்ம முடிச்சிடலாம். ஸோ டெஸ்ட் நம்பர் 3க்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான். மறக்காம ஆன்ஸர நோட் பண்றது மட்டும் இல்லாம, சொல்லக்கூடிய மிஸ்டேக்ஸ் எல்லாம் அந்த கொஸ்டின் பேப்பர்ல எழுதி வையுங்க. பிரிண்ட் எடுத்து எழுதி வையுங்க. அப்பதான் அடுத்து நம்ம ரிவிஷன் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ டெஸ்ட் நம்பர் 3ல நம்ம ஒரு 3 லெசன் நம்ம குடுத்திருந்தோம். சிந்துவெளி நாகரிகம். இந்த லெசன் எங்கெங்க இருக்குன்னா, 6த் ஹிஸ்ட்ரியில இருக்கு, 9த் ஹிஸ்ட்ரியில இருக்கு, 11த் ஹிஸ்ட்ரியில இருக்கு, எத்திக்ஸ்ல இருக்கு. ஸோ இந்த 4 லெசன் கவர் பண்ணும்போது சிந்துவெளி நாகரிகம் முழுமையா முடிச்சிடலாம். பேரரசுகளின் காலம் அந்த லெசன் பார்த்தீங்கன்னா, குப்தர் அதாவது 6த்ல பேரரசுகளின் காலம் அப்படின்னு இருக்கும். அதில குப்தர் மட்டும் படிச்சா போதும். 11த்ல குப்தர்கள் இருக்கு. 2 இடத்துல குப்தர்கள பத்தி குடுத்துருக்காங்க. டெல்லி சுல்தான்கள் 7த் ஹிஸ்ட்ரியில இருக்கு, 11த் ஹிஸ்ட்ரியில இருக்கு. ஸோ இந்த 3 லெசன்ல இருந்து தான் ஒரு தரமான ஒரு 100 கொஸ்டின் நம்ம குடுத்துருந்தோம். ஸோ வீடியோக்குள்ள போகலாம். இது பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய வெப்சைட். நம்ம ஸ்கூல் புக்க பேஸ் பண்ணி லைன் பை லைன் கொஸ்டின், புக் பேக் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின் எல்லாமே கவர் பண்ணி நம்ம கொஸ்டின் பேங்க் புக் போட்டிருக்கோம். உங்களுக்கு புக்ஸ் தேவை அப்படின்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல வெப்சைட் லிங்க் குடுக்குறேன். நீங்க புக்ஸ் தேவைன்ற புக்ஸ் ஆர்டர் பண்ணிக்கலாம். லைவ்ல கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே நம்மளுடைய புக்ல இருந்து தான் கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். குப்தர்களின் பொற்காசுகள் குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன. ஆன்சர் பார்த்தீங்கன்னா தினாரா. குப்தர்களின் பொற்காசுகள் டேஸ் என்று அழைக்கப்பட்டன, தினாரா என்று அழைக்கப்பட்டன. இரண்டாவது கொஸ்டின் தவறானதை தேர்ந்தெடு. இந்த தவறானதை தேர்ந்தெடு அப்படின்ற கான்செப்ட் வைக்கிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 கொஸ்டினை ஒரே கொஸ்டின்ல கவர் பண்ணிடலாம் அப்படின்றதுக்காக இந்த கான்செப்ட் நான் நிறைய கொஸ்டின் கொடுத்துருப்பேன். அப்போ 1 தவறா இருக்கும், 3 சரியா இருக்கும். பாருங்க. முகமது பின் துக்ளக் அரியணை ஏறிய ஆண்டு 1330. விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியவர் பிரோஷா துக்ளக். தேவகிரி அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இதில் எது தவறாக இருக்குது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. முகமது பின் துக்ளக் அரியணை ஏறிய ஆண்டு பார்த்தீங்கன்னா 1330 கிடையாது, 1325. இங்கே ப்ராக்கெட்டில் நீங்கள் சரியானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 1325. 4 முக்கியமான பாயிண்ட்ஸ் பாருங்கள். விவசாயிகளின் கடன்களை ரத்து செய்தும் நீர்ப்பாசன கால்வாய்களை வெட்டியும் வேளாண்மையை மேம்படுத்தியவர் யார்? பிரோஷா துக்ளக். அவர் வெட்டிய கால்வாய்களெல்லாம் பின்னாடி கொடுத்துருக்காங்க, நம்ம பார்க்கலாம். தேவகிரி அரசர் ராமச்சந்திரனை தோற்கடித்து பெரும் செல்வத்தை கொள்ளையடித்து வந்தவர் அலாவுதீன் கில்ஜி. அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர் அலாவுதீன் கில்ஜி. அதெல்லாம் சரி. 3வது கொஸ்டின் பாருங்க. சிந்துவெளி நாகரிகம் முதலில் டேஸில் கண்டறியப்பட்டது. அதாவது கண்டறியப்பட்டது அப்படின்றது ஒரு முக்கியமானது. ஏன்னா அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்த ஆண்டு அப்படின்னு ஒன்று இருக்கு. ஸோ கண்டுபிடிக்கப்பட்டது பார்த்தீங்கன்னா 1921. இப்போ சிந்துவெளி நாகரிகம் அகழ்வாய்வு செய்ய ஆரம்பித்தது பார்த்தீங்கன்னா 1920. ஸோ அது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ சிந்துவெளி நாகரிகத்துடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3300லேருந்து 1900 வரை. அதெல்லாம் கொஷின்ஸ் நம்ம எடுத்திருக்கோம். பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஆரம்பித்தது அகழ்வாய்வு ஆரம்பித்தது 1920, கண்டறியப்பட்டது 1921. சிந்துவெளி நாகரிகத்தை அரப்பா நாகரிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட இடம் அரப்பா அப்படின்றதுனால சிந்துவெளி நாகரிகத்தை அரப்பா நாகரிகம் என்று அழைக்கப்படுகிறது. சிந்துவெளி நாகரிகம் பார்த்தீங்கன்னா ஒரு நகர நாகரிகம். இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்பப்போ ஒரு சில எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ் சொல்லிக்கலாம். சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தம் 3 கூற்று இருக்கு, பார்க்கலாம் பாருங்க. கூற்று 1. அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் ஹரிசேனர். நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கூற்று 2. நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்தனர். எது? நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் யாருடைய அவை? 2ஆம் சந்திரகுப்தர் அவையில் இருந்தனர். கூற்று 3. குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் விஷ்ணுகுப்தர். ஸோ இது பார்த்தீங்கன்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று 1, 2 சரி, 3 தவறு. கூற்று 1, 2 சரி, 3 தவறு.
இப்ப 1 வந்து சரி. அது அலகாபாத் தூண் கல்வெட்டை பொறித்தவர் அரிசேனர் என்பது சரி. நவரத்தினங்கள் எனப்பட்ட 9 அறிஞர்கள் 2ஆம் சந்திரகுப்தராவில் இருந்தனர் என்பது சரி. குப்த வம்சத்தின் கடைசி அரசர் வந்து விஷ்ணுகுப்தர் வந்து கிடையாது. இதுல ஒரு சின்ன என்னன்னா 6த்துலயும் 11த்துலயும் கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கு. ஆனா இருந்தாலும் 2மே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 6த்துல பார்த்தீங்கன்னா, குப்த வம்சத்தின் கடைசி பேரரசர் வந்து பாலாதித்யர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. 11த் புக்ல வந்து ஸ்கந்தகுப்தர் அப்படின்னு வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இது 2மே நீங்க பக்கத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. விஷ்ணுகுப்தர் கிடையாது. அதனால கூற்று 3 வந்து தவறு. ஸோ நெக்ஸ்ட் வந்து 5வது கொஸ்டின். அரப்பா நகரைய அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் டேஸ் என்றவர் தமது நூலில் விவரித்தார். அது யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அரப்பா நகரத்தின் இடிபாடுகளை முதலில் சார்லஸ் மேசன் என்பவர் தமது நூலில் விவரித்தார். இந்த ஜான் மார்செல் அவர் யார் அப்படின்னா இந்திய தொல்லியல் துறையுடைய முதல் இயக்குனர் தான் ஜான் மார்செல். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் இவர் யார் பார்த்தீங்கன்னா இவர் உதவியுடன் தான் வந்து இந்திய தொழில் துறை வந்து தொடங்கப்பட்டது. அலெக்சாண்டர் பெர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா 1831 ஹம்ப்ரி அப்படின்ற இடத்திற்கு வருகை புரிந்தவர் தான் அலெக்சாண்டர் பெர்ன்ஸ். இந்த சார்லஸ் மேசன் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிட்டிஷ் படை வீரர் மற்றும் ஆராய்ச்சியாளர் தான் இந்த சார்லஸ் மேசன். செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிட்டவர் யார்? ஆன்சர் பார்த்தீங்கன்னா முகமது பின் துக்ளக். செப்பு நாணயங்களை அடையாள நாணயமாக வெளியிடுவது முகமது பின் துக்ளக். 7வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க மொத்தம் இருக்கக்கூடிய 5 வம்சம் அதை வந்து தோற்றுவித்தவர்கள். இப்போ அடிமை வம்சத்தை தோற்றுவித்தவர் யாரு? குத்புதீன் ஐபக். அடிமை வம்சம். கில்ஜி வம்சம் பார்த்தீங்கன்னா ஜலாலுதீன் கில்ஜி வம்சம் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக் வம்சம் வந்து கியாசுதீன் துக்ளக். மேக்சிமம் அந்த பேர்லேயே வந்து எல்லாமே வந்துடுது. சையது வம்சம் பார்த்தீங்கன்னா கிசீர்கான். சையது வம்சம் வந்து கிசீர்கான். லோடி வம்சம் வந்து பகலூல் லோடி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 5, 3, 4, 2, 1. அடிமை வம்சம் வந்து குத்புதீன் ஐபக். கில்ஜி வம்சம் வந்து ஜலாலுதீன் கில்ஜி. துக்ளக் வம்சம் வந்து கியாசுதீன் துக்ளக். சையது வம்சம் வந்து கிசீர்கான். லோடி வம்சம் வந்து பகலூல் லோடி. 8வது கொஸ்டின். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் டேஸ் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். யார் அப்படின்னா ஆரியபட்டர். சூரிய சித்தாந்தா என்ற நூலில் ஆரியபட்டர் சூரிய கிரகணங்களின் உண்மையான காரணங்களை ஆராய்ந்தார். 9வது கொஸ்டின். குதிரைகள் மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில் அம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என்று கூறியவர் யார் அப்படின்னா இபன் பதூதா. குதிரைகள் மீது ஆண்கள் சவாரி செய்வதை போல் கையில் வில் அம்புடன் அரசு பரிவாரங்கள் சூழ ரஷ்யாவும் சவாரி செய்தார் என்று கூறியவர் வந்து இபன் பதூதா. நெக்ஸ்ட் 10வது கொஸ்டின் பொறுத்துக. அரப்பா வந்து எங்க இருக்கு அப்படின்னா பஞ்சாப், அதாவது பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய பஞ்சாப். அரப்பா வந்து பஞ்சாப். மொகஞ்சதரோ எங்க இருக்கு அப்படின்னா சிந்து, அதுவும் வந்து பாகிஸ்தான்ல தான் வந்து இருக்கு. மொகஞ்சதரோ வந்து சிந்து, பிராக்கெட்ல வந்து பாகிஸ்தான்னு எழுதி வச்சுக்கோங்க. பஞ்சாப் கிட்டே பாகிஸ்தான். அரப்பா வந்து பஞ்சாப்ல இருக்கு, அது பாகிஸ்தான். இப்போ வந்து பாகிஸ்தான்ல வந்து இருக்கு. மொகஞ்சதரோ சிந்து, அதுவும் பாகிஸ்தான். காளிபங்கன் இது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். காளிபங்கன் வந்து ராஜஸ்தான். ராகிகரி பார்த்தீங்கன்னா ஹரியானா. இதெல்லாம் வந்து ராகிகரி வந்து ஹரியானா. இதுக்கான ஆன்சர் வந்து 4, 3, 2, 1. இதெல்லாம் நிறைய டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 11வது கொஸ்டின். முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் என்ன வாசகம் அப்படின்னா லிச்சாவயா. நல்லா பார்த்துக்கோங்க. யாரு? முதலாம் சந்திரகுப்தரால் வெளியிடப்பட்டவை என கருதப்படும் தங்க நாணயங்களில் பொறிக்கப்பட்டுள்ள வாசகம் வந்து லிச்சாவயா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 12வது கொஸ்டின். பல்வேறு விதமான நில குத்தகை முறை தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இது வந்து குப்தர் காலத்தில் வந்து வரும். இப்போ நிவி தர்மா அப்படின்னா அறக்கட்டளை போன்ற அமைப்பின் மூலம் நில மானியம், அதான் வந்து நிவி தர்மா அக்ஷயனா. இது பார்த்தீங்கன்னா நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர், அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். நிவி தர்மா அக்ஷயனா அப்படின்றது நிரந்தரமான அறக்கட்டளை பெற்றவர், அதிலிருந்து வரும் வருவாயை பயன்படுத்தி கொள்ளலாம். அப்ரதா தர்மா
இது வருவாயை பயன்படுத்தலாம், ஆனால் அதை பிறருக்கு தானம் செய்ய முடியாது, நிர்வாக உரிமையும் இல்லை. அப்புறம் தான் தர்மா. பூமி சித்ராயனா இது வந்து நஞ்சை நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமை தான் வந்து பூமி சித்ராயனா. இதுல வந்து எது தவறுன்னு அப்படின்னா, ஆப்ஷன் டி தான் வந்து தவறு. ஏன்னா, இது நஞ்சை வந்து கிடையாது. தரிசு நிலத்தை முதன் முதலாக சாகுபடி நிலமாக மாற்றுவதற்கு தரப்படும் உரிமை தான் வந்து பூமி சித்ராயனா. ஸோ மீதி எல்லாம் வந்து சரியா இருக்கு. இந்த இடத்துல நீங்க வந்து தரிசு நிலம் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 13வது கொஸ்டின். அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்த நூல் எது அப்படின்னா, சச்நாமா. அரேபியரின் சிந்து படையெடுப்பு குறித்த நூல் எது? சச்நாமா. ஸோ நெக்ஸ்ட் வந்து 14வது கொஸ்டின். சரியான விடையை தேர்ந்தெடுக்க சிந்துவெளி நாகரிகம் சித்திர எழுத்துக்கள். சிந்துவெளி நாகரிகத்தில் இருந்த சித்திர எழுத்துக்கள் பற்றி வந்து 4 கூற்று இருக்குது. அதில் சரியானது என்னன்றது கேட்குறாங்க. இப்போ சித்திர எழுத்துக்கள் பாருங்க. இடமிருந்து வலமாக எழுதப்பட்டவை, வலமிருந்து இடமாக எழுதப்பட்டவை, இது ரெண்டுமே வந்து சரி. இதெல்லாம் தவறு. மேலிருந்து கீழாக, கீழிருந்து மேலாக அப்படின்றதெல்லாம் தவறு. இது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. 1, 2 வந்து சரி. சித்திர எழுத்துக்கள் வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் சித்திர எழுத்துக்கள் வந்து இடமிருந்து வலமாகவும் வலமிருந்து இடமாகவும் எழுதப்பட்டவை. 15வது கொஸ்டின். புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் யார் அப்படின்னா, அது பக்தியார் கில்ஜி. புகழ்பெற்ற நாலந்தா பௌத்த பல்கலைக்கழகத்தை அழித்தவர் வந்து பக்தியார் கில்ஜி. இந்த நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாரு? குமாரகுப்தர். அழித்தவர் வந்து பக்தியார் கில்ஜி. நெக்ஸ்ட் வந்து 15வது கொஸ்டின். கூற்று காரணம். கூற்று பாருங்க. 1922இல் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். காரணம், 1921இல் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்றும் காரணமும் தவறானவை. ஏன் தவறு அப்படின்னா, இது வந்து 1924 1924 தான் இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறையின் இயக்குனர் ஜான் மார்சல் அரப்பாவிற்கும் மொகஞ்சதாரோவிற்கும் இடையே பொதுவான அம்சங்கள் இருப்பதை கண்டறிந்தார். இது வந்து 1920, அதாவது 1920 தான் தொல்பொருள் ஆய்வாளர்கள் அரப்பா மற்றும் மொகஞ்சதாரோ நகரங்களை அகழாய்வு செய்ய ஆரம்பித்தனர். அப்போ வந்து அரப்பா வந்து கண்டுபிடிக்கப்பட்டது 1921, மொகஞ்சதாரோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டது 1922. இதெல்லாம் நீங்கள் வந்து அங்கே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து 17வது கொஸ்டின். உலகில் உள்ள அனைத்து இசைகளை விட இந்திய இசை மேம்பட்டது என்று கூறியவர் யார்? யார் அப்படின்னா, அமீர் குஸ்ரு. உலகில் உள்ள அனைத்து இசைகளை விட இந்திய இசை மேம்பட்டது என்று கூறியவர் வந்து அமீர் குஸ்ரு. நெக்ஸ்ட் வந்து 18வது கொஸ்டின். சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றாக அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்ட பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய அவைக்கள புலவர் யார் அப்படின்னா, ஹரிசேனர். இந்த சமுத்திரகுப்தரை பற்றியெல்லாம் ஏகப்பட்ட டைம் கொஷின் வந்திருக்கு. அதே மாதிரி அலகாபாத் தூண் கல்வெட்டை பற்றியும் நிறைய டைம் வந்து கொஷின் வந்து வந்திருக்கு. ஸோ சமுத்திரகுப்தர் ஆட்சிக்கான மிக முக்கிய சான்றான அலகாபாத் தூண் கல்வெட்டில் பொறிக்கப்பட்டுள்ள பிரயாகை மெய்கீர்த்தியை இயற்றிய அவைக்கள புலவர் வந்து ஹரிசேனர். பொருந்தாதது எது? இது வந்து குப்தர் காலத்தை சேர்ந்தது. இரண்யா, வெள்ளி நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. இரண்யா அப்படின்றது வெள்ளி நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. ஹலிவகாரா, கலப்பை வரி. ஹலிவகாரா வந்து கலப்பை வரி. சுல்கா, சுங்க நுழைவு வரி. வணிகர்கள் மீது விதிக்கப்பட்டது சுங்க நுழைவு வரி. கிளிப்தா, உபகிளிப்தா, இது நில பதிவின் போது விதிக்கப்படும் விற்பனை வரி தான் கிளிப்தா, உபகிளிப்தா. இதில் வந்து பொருந்தாது எது பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ஏ. ஏன்னா இரண்யா அப்படின்னா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி தான் வந்து இரண்யா. அதனால வந்து இந்த இடத்துல தங்க நாணயங்கள் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொருந்தாது வந்து ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் 20வது கொஸ்டின். பொருந்தாத இணை எது? ஸோ பாருங்க, கடைசி துக்ளக் அரசர் நசிருதீன் முகமது ஷா. கடைசி துக்ளக் அரசர் நசிருதீன் முகமது ஷா. மாலிக் கபூர் மதுரை படையெடுப்பு 1335. அலாவுதீன் கில்ஜியின் படை தளபதி யாருன்னா, மாலிக் கபூர். 40 பேர் கொண்ட குழு நாற்பதின்மர் அல்லது சகல்கானி. இதில் பார்த்தீங்கன்னா பொருந்தாது பார்த்தீங்கன்னா
ஆப்ஷன் பி மாலிக் கபூர் மதுரை படையெடுப்பு வந்து 1335 கிடையாது, 1310. இந்த இடத்துல வந்து எழுதி வச்சுக்கோங்க. மீதியெல்லாம் சரி. கடைசி துக்ளக் அரசர் யாரு? நசிருதீன் முகமது ஷா. மாலிக் கபூர் மதுரை படையெடுப்பு 1310. அலாவுதீன் கில்ஜியின் படைத்தலைவி தான் வந்து மாலிக் கபூர். 40 பேர் கொண்ட குழு, 40 அல்லது சகல்கானி குழு அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் 21வது கொஸ்டின். சிந்துவெளி நாகரிகம் சரியற்ற இணை எது? இப்போ பாருங்க, பெருங்குளம் அரப்பா, பெருங்குளம் வந்து அரப்பா, தானிய களஞ்சியம் வந்து அரப்பா, மதகுரு ஆண் சிலை வந்து மொகஞ்சதரோ, இதெல்லாம் வந்து அங்கே கண்டுபிடிக்கப்பட்ட இடம். நடனமாது வந்து மொகஞ்சதரோ. ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இதில் வந்து சரியற்ற இணை எது அப்படின்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா பெருங்குளம் வந்து மொகஞ்சதரோ, அரப்பா வந்து கிடையாது. பெருங்குளம் வந்து மொகஞ்சதரோ. ஸோ அப்போ இந்த இடத்துல ப்ராக்கெட்டில் வந்து மொகஞ்சதரோ அப்படின்றது நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் 22வது கொஸ்டின். மதுரையில் தில்லி சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு எப்போ அப்படின்னா 1335. மதுரையில் டெல்லி சுல்தானிய ஆட்சி முடிவுக்கு வந்த ஆண்டு வந்து 1335. 23வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு. சிந்துவெளி எழுத்துக்கள். பாருங்க, மிக நீளமான எழுத்து தொடர் 36 வரிகளை கொண்டது. எழுத்துக்கள் வலப்பக்கத்தில் இருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டுள்ளன. அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருக்கவில்லை. தொடர்கள் சரியாக 7க்கும் குறைவான குறியீடுகளை கொண்டுள்ளன. இதில் என்ன கொஷின் கேட்டிருக்காங்கன்னா தவறானதை தேர்ந்தெடு. இதில் தவறானது பார்த்தீங்கன்னா 1, 3, 4 மூணுமே வந்து தவறு. இப்போ 1 ஏன் தவறுனா மிக நீளமான எழுத்து தொடர் வந்து 26 வரிகளை கொண்டது. 2 வந்து சரி. எழுத்துக்கள் வலப்பக்கத்திலிருந்து இடப்பக்கமாக எழுதப்பட்டன, இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக எழுதப்பட்டன. அப்போ அது வந்து சரி. அரப்பா மக்கள் எழுதும் கலையை அறிந்திருக்கவில்லை, அறிந்திருந்தனர். தொடர்கள் சரியாக 7க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டுள்ளன. தொடர்கள் சராசரியாக வந்து 5க்கும் குறைவான குறியீடுகளே கொண்டுள்ளன. 7ன்னு இருக்கு, இங்கே 5க்கும் குறைவான அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து 24வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இதுலேயும் ஒரு 4 பாயிண்ட்ஸ் இருக்குது, பார்க்கலாம். நில வரியை பணமாக வசூல் செய்த சுல்தான் முகமது பின் துக்ளக். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரியை ரத்து செய்தவர் கியாசுதீன் துக்ளக். ரஷ்யா துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்ததால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தார். இராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் ஹிக்தா. இதனை பெற்றவர்கள் ஹிக்தாதாரர் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டனர். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா தவறானது வந்து ஆப்ஷன் பி. இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரியை ரத்து செய்தவர் யார் அப்படின்னா பெரோஸ் ஷா துக்ளக். இந்த இடத்துல நோட் பண்ணிக்கோங்க, பெரோஸ் ஷா துக்ளக். கியாசுதீன் துக்ளக் வந்து கிடையாது. மீதி மூணுமே வந்து சரி. மூணுமே 3 முக்கியமான கொஷின் தான். இப்போ நிலவரியை பணமாக வசூல் செய்த சுல்தான் யார்? முகமது பின் துக்ளக். இஸ்லாமிய சட்டங்களால் அங்கீகரிக்கப்படாத வரியை ரத்து செய்தவர் என்ன? பெரோஸ் ஷா துக்ளக். ரஷ்யா வந்து துருக்கிய இனத்தை சாராத பிரபுக்களுக்கு ஆதரவாக இருந்தால் துருக்கிய பிரபுக்களின் வெறுப்பை சம்பாதித்தார். அதுவும் சரி. ராணுவ அதிகாரிகளுக்கு வழங்கப்பட வேண்டிய ஓய்வூதியத்திற்காக கொடுக்கப்பட்ட நிலம் தான் ஹிக்தா. இது கொஸ்டின் டிஎன்பிஎஸ்சிலே கேட்டிருக்காங்க. ஹிக்தா அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஹிக்தா என்பது நிலம். இதனை பெற்றவர்கள் ஹிக்தாதாரர் அல்லது முக்தி என்று அழைக்கப்பட்டனர். ஸோ நெக்ஸ்ட் 25வது கொஸ்டின். 2ஆம் சந்திரகுப்தர் பற்றிய கூற்றுகளில் சரியானதை தேர்ந்தெடு. எத்தனை? மொத்தமாக 4 கூற்று இருக்கு பாருங்க. கூற்று 1. சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். யாரு? இந்த 2ஆம் சந்திரகுப்தர் வந்து சமுத்திரகுப்தரின் மகன் ஆவார். விக்ரமாதித்யன் என்றும் அறியப்பட்டார். யாரு? விக்ரமாதித்யன் என்றும் அறியப்பட்டார். யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் இவர் ஆவார். இது வந்து கூற்று 1. கூற்று 1லே 3 முக்கியமான பாயிண்ட்ஸ் இருக்கு. கூற்று 2. குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் இவரால் கட்டப்பட்டது. நவரத்தினங்கள் இவருடைய அவையை அலங்கரித்ததில் காளிதாசரும் ஒருவர் என கூறப்படுகிறது. கூற்று 3 பாருங்க. இவருடைய ஆட்சியின் போது பாகியான் எனும் சீன பௌத்த அறிஞர் இந்தியா வந்தார். கூற்று 4. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை இவர் தோற்கடித்தார். எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி இதுதான் ஆன்சர். 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. இப்போ 4 ஏன் தவறு அப்படின்னு சொல்கிறேன் பாருங்க. தென்னிந்தியாவில் பல்லவ நாட்டு அரசர் விஷ்ணுகோபனை தோற்கடித்தவர் யார் அப்படின்னா சமுத்திரகுப்தர்னு இங்கே எழுதி வச்சுக்கோங்க. சமுத்திரகுப்தர். 2ஆம் சந்திரகுப்தர் வந்து கிடையாது. மீதி இருக்க 3மே சரியானது பாருங்க. 3மே எல்லாமே முக்கியமான பாயிண்ட்ஸ். சமுத்திரகுப்தரின் மகன் தான் 2ஆம் சந்திரகுப்தர். விக்ரமாதித்யன் அப்படின்ற சிறப்பு பட்டம் வந்து இவருக்கு இருக்கு. வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் அரசர் வந்து இவர் தான். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் இவரால் கட்டப்பட்டது.
நவரத்தினங்கள் இவருடைய அவையை அலங்கரித்ததில் காளிதாசரும் ஒருவர் என கூறப்படுகிறது. இவருடைய ஆட்சியின் போது பாகியான், யாருடைய ஆட்சியின் போது பாகியான் இந்தியா வந்தார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 26வது கொஸ்டின். 26வது கொஸ்டின். குப்தர் காலத்தில் மேற்கு கரையில் இருந்த வணிக துறைமுகங்கள் மற்றும் வணிக சந்தைகளில் தவறானது எது? கொஸ்டின் வந்து இதுல இருந்து கேட்டிருக்காங்க பாருங்க. கல்யாண், கால்போர்ட், மலபார், மங்களூர், சலோபடானா, நயோபடானா, பந்தே படானா, தாமிரலிப்தி. இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா தாமிரலிப்தி. தாமிரலிப்தி பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியில் கொஷின் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு கடற்கரையில் இருந்த ஒரு துறைமுகம். மீதி எல்லாமே மேற்கு கடற்கரையில் இருந்த ஒரு துறைமுகம். நீங்கள் வந்து இது கிழக்கு கடற்கரை அப்படின்றது பக்கத்தில் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த தாமிரலிப்தி அப்படின்றது டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின் இது. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார் அப்படின்னா இப்ராஹிம் லோடி. இதுவும் கொஷின் கேட்டிருக்காங்க. டெல்லி சுல்தானியத்தின் கடைசி அரசர் யார்? இப்ராஹிம் லோடி. நெக்ஸ்ட் 28வது கொஷின் பொறுத்துக்க. இது வந்து சிந்துவெளி நாகரிகத்தில் வந்து வரும். கார்னிலியன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஒரு மணி. ஜாஸ்பர் கிறிஸ்டல் அப்படின்றது படிகக்கல். ஸ்டீடைட் அப்படின்றது நுரைக்கல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி 2, 3, 1. கார்னிலியன் என்பது மணி, ஜாஸ்பர் கிறிஸ்டல் என்பது படிகக்கல், ஸ்டீடைட் என்பது நுரைக்கல். நெக்ஸ்ட் 29வது கொஷின். யார் ஆட்சி காலத்தில் இராணுவ அதிகாரிகளுக்கு ஹிக்தா என்ற ஓய்வூதியமாக நிலம் கொடுக்கப்பட்டது? ஹிக்தா அப்படின்றது டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. யாருடைய ஆட்சி காலம் அப்படின்றது தான் கொஷின். இதுக்கு முன்னாடி ஹிக்தா நம்ம பார்த்தோம். ஹிக்தா அப்படின்றது என்னது? ஹிக்தா அப்படின்னா நிலம். அது வந்து இராணுவ அதிகாரிகளுக்காக வந்து ஓய்வூதியமாக கொடுக்கப்பட்டது. யாருடைய ஆட்சி காலத்துனா இல்துமிஷுடைய ஆட்சி காலம். இல்துமிஷுடைய ஆட்சி காலத்தில் வந்து கொடுக்கப்பட்டது. நெக்ஸ்ட் வந்து 30வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க 4 கூற்று இருக்கு. 4ல் 1 தவறாக இருக்கு. மாலிக் ஜலாலுதீன் கில்ஜி கைக்குபாத்தின் படை தளபதியாய் பணியாற்றிய பின் 1290இல் நாயிப் பொறுப்பேற்றார். எப்போ? 1290. ஜலாலுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். 1296இல் அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். எப்போ? 1296 அலாவுதீன் கில்ஜி தன்னை டெல்லியின் சுல்தானாக அறிவித்துக் கொண்டார். ஃபிரோஷா துக்ளக்கிடம் 1,80,000 அடிமைகள் இருந்தனர். இதில் வந்து தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. ஏன் தவறு அப்படின்னா ஜலாலுதீன் கில்ஜி கிடையாது, அது அலாவுதீன் கில்ஜி. அலாவுதீன் கில்ஜியின் முக்கிய படையெடுப்பு தான் தக்கான அரசான தேவகிரிக்கு எதிராக மேற்கொண்டதாகும். ஸோ இது அலாவுதீன் கில்ஜி என்ற இடத்துல வந்து ஜலாலுதீன் கில்ஜி அப்படின்ற இடத்துல அலாவுதீன் கில்ஜி அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சரியாக வந்து இருக்குது. 31வது கொஷின். 1940களில் டேஸ் அவர்கள் ஹரப்பாவில் அகழ்வாய்வுகள் நடத்தினார். யார் அப்படின்னா ஆர்இஎம் வீலர். கொஷின் கேட்டிருக்காங்க. 1940களில் ஆர்இஎம் வீலர் அவர்கள் ஹரப்பாவில் அகழ்வாய்வுகள் நடத்தினார். நெக்ஸ்ட் 32வது கொஷின் பொறுத்துக. அது குப்தர்களை பற்றி. பாருங்க, அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் யார் அப்படின்னா மகாசந்தி விக்கிரகா. அமைதி மற்றும் போருக்கான அமைச்சர் யாரு? மகாசந்தி விக்கிரகா. நீதித்துறை, இராணுவம் அல்லது துருவபுதியின் புதல்வர் யார் அப்படின்னா தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா. தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா எது? நீதித்துறை, இராணுவம் அல்லது துருவபுதியின் புதல்வர் தான் தண்டநாயகா அல்லது மகா தண்டநாயகா. குதிரைப்படை தலைவர் தான் வந்து மகா அஸ்வபதி. குதிரைப்படை தலைவர் வந்து மகா அஸ்வபதி. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 2, 3, 1. ஸோ நெக்ஸ்ட் 33வது கொஷின். தவறான இணை எது? கியாஸ்தீன் பால்பன் நாற்பதின்மை குழுவை உருவாக்கினார். யார்? கியாஸ்தீன் பால்பன் வந்து நாற்பதின்மை குழுவை உருவாக்கினார். குத்புதீன் ஐபக் அவருடைய மகன் தான் வந்து ஆரம் ஷா. அமீர்-இ ஹகூர் அப்படின்னா குதிரை இலாய பணித்துறை தலைவர், அதுதான் அமீர்-இ ஹகூர். 2000 பெண் அடிமைகள் கான்-இ ஜகான் மக்பூல். இதில் வந்து தவறானது எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கியாஸ்தீன் பால்பன் வந்து நாற்பதின்மை குழுவை உருவாக்கினார் கிடையாது, அதை வந்து அழித்தவர். கியாஸ்தீன் பால்பன் தான் வந்து நாற்பதின்மை குழுவை அழித்தவர். மீதி 3மே வந்து சரியாக இருக்குது. குத்புதீன் ஐபக்குடைய மகன் தான் வந்து ஆரம் ஷா. அமீர்-இ ஹகூர் அப்படின்னா குதிரை இலாய பணித்துறை தலைவர் தான் அமீர்-இ ஹகூர்னு சொல்லுவாங்க. 2000 பெண் அடிமைகள் வைத்திருந்ததற்காக புகழ் பெற்றவர் தான் கான்-இ ஜகான் மக்பூல்.
34வது கொஸ்டின். கீழ்க்கண்டவற்றில் எந்த கல்வெட்டு சமுத்திரகுப்தருடன் தொடர்புடையது? எந்த கல்வெட்டு அப்படின்றது கொஸ்டின். ஸோ பாருங்க, அலகாபாத் தூண் கல்வெட்டு, கயா செப்பேடு, ஈரன் தூண் கல்வெட்டு, மெக்ராலி இரும்பு தூண் கல்வெட்டு. அது வந்து தவறு. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 3 சரி, 4 வந்து தவறு. இந்த மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு பார்த்தீங்கன்னா, முதலாம் சந்திரகுப்தர் அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. மீதி இருக்கக்கூடிய 3மே வந்து சமுத்திரகுப்தருடன் தொடர்புடையது. இந்த மெக்ராலி இரும்புத்தூண் கல்வெட்டு வந்து முதலாம் சந்திரகுப்தருடைய தொடர்புடையது. நெக்ஸ்ட் 35வது கொஸ்டின், தவறானதை தேர்ந்தெடு. பாருங்க, மெகர்கர் புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடமாகும். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. முதல் எழுத்து வடிவம் வந்து சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது. மட்பாண்டங்கள் கருப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் சிவப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர். பொதுமக்கள் வசிக்கும் இடமாக அரப்பாவின் மேல் நகர அமைப்பு இருந்தது. ஸோ இதில் வந்து தவறானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3, 4 2மே வந்து தவறு. ஏன் தவறு அப்படின்னா, மட்பாண்டங்கள் வந்து சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்தனர். நாம் மாற்றி மாற்றி கொடுத்துருக்கோம், அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பொதுமக்கள் வசிக்கும் இடமாக அரப்பாவின் மேல் நகர அமைப்பு கிடையாது. கீழ்நகர அமைப்பு தான் வந்து பொதுமக்கள் வசிக்கக்கூடிய இடம். மேல் நகர அமைப்பு பார்த்தீங்கன்னா, அது வந்து நிர்வாகிகள் வசிக்கக்கூடிய இடமா வந்து இருந்துச்சு. ஸோ மீதி ஃபஸ்ட்டு 1, 2 2மே வந்து சரி. மெகர்கர் வந்து புதிய கற்கால மக்கள் வாழ்ந்த ஒரு இடம் தான். முதல் எழுத்து வடிவம் சுமேரியர்களால் உருவாக்கப்பட்டது என்பது சரி. நெக்ஸ்ட் வந்து 36வது கொஸ்டின். பெரோஷ் துக்ளக் டேஸில் வெட்டிய கால்வாய் பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை காட்டுகின்றன. இது வந்து எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ என்னென்னன்றது பாருங்கள். இதுக்கான ஆன்சர் வந்து ஏ, பி இரண்டும் சரி. அதாவது யமுனை, சட்லஜ் நதிகளில் இருந்து அன்சிக்கு வெட்டிய கால்வாய் 2, மொத்தமாக 2. யமுனை 1, சட்லஜ் நதிகளில் இருந்து அன்சிக்கு வெட்டிய கால்வாய். இது வந்து பெரோஸ் துக்ளக்குடைய பொதுப்பணி வளர்ச்சி கொள்கையை காட்டுகின்றன. 37வது கொஸ்டின் பொறுத்துக. அந்தந்த வம்சங்கள் அது வந்து ஆட்சி செய்த காலம் பாருங்க. அடிமை வம்சம் பார்த்தீங்கன்னா 1206லிருந்து 1290 வரை அடிமை வம்சம். கில்ஜி வம்சம் 1290லிருந்து 1320 வரை. துக்ளக் வம்சம் 1320லிருந்து 1414 வரை. சையது வம்சம் 1414லிருந்து 1451 வரை. லோடி வம்சம் 1451லிருந்து 1526 வரை. அந்த லோடி வம்சம் தான் இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையே அந்த முதலாம் பானிபட் போர் 1526 வந்து நடந்திருக்கும். அதோட டெல்லி சுல்தானேட்டோட ஆட்சி வந்து அப்படியே வந்து சரிவில் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் வந்து 38வது கொஸ்டின். அரப்பா மொழியின் மூலவர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் யார் அப்படின்னா ஐராவதம் மகாதேவன். அரப்பா மொழியின் மூலவர்கள் தென்னிந்திய திராவிட மொழிகளை ஒத்திருப்பதை நாம் காணலாம் என்றவர் வந்து ஐராவதம் மகாதேவன். குப்தர்களின் பேரரசு எவ்வாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன? இதுவும் டிஎன்பிஎஸ்சியில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தேசம் அல்லது புக்தி. தேசம் அல்லது புக்தி. இதுக்கான ஆன்சர் வந்து ஏ மற்றும் பி. குப்தர்களின் பேரரசு எவ்வாறு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டன? தேசம் அல்லது புக்தி. 40வது கொஸ்டின். தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடன் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர். ஏற்கனவே இந்த கொஸ்டின் வந்து வந்துருச்சு. அலாவுதீன் கில்ஜி. அஞ்சல் துறை வந்து அலாவுதீன் கில்ஜி. தனது பேரரசின் அனைத்து பகுதிகளுடன் தொடர்பில் இருப்பதற்காக அஞ்சல் துறையை ஏற்படுத்தியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட் வந்து 41வது கொஸ்டின். சமுத்திரகுப்தரை பற்றிய கூற்றுகளில் சரியானது எது? பாருங்க, மொத்தமாக 4 கூற்று இருக்கு. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் சமுத்திரகுப்தர் பதவிக்கு வந்தார். இவர் கிபி 330 அரியணை ஏறினார். இவர் விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டிக்கொண்டார். அலகாபாத் தூண் கல்வெட்டு சமுத்திரகுப்தரின் சாதனையை பற்றி கூறுகிறது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1, 2, 4 சரி, 3 வந்து தவறு. இந்த 3 ஏன் தவறு அப்படின்னா, விக்ரமாதித்யா என்ற பட்டத்தை சூட்டி கொண்டவர் யார் அப்படின்னா 2ஆம் சந்திரகுப்தர். இங்கே வந்து 2ஆம் சந்திரகுப்தர்னு எழுதிக்கோங்க. மீதி 3மே சரியாக இருக்குது. முதலாம் சந்திரகுப்தருக்கு பின் தான் சமுத்திரகுப்தர் வந்து பதவிக்கு வந்தார். இவர் வந்து அரியணை ஏறியது 330. விக்ரமாதித்யா வந்து 2ஆம் சந்திரகுப்தர். அலகாபாத் தூண் கல்வெட்டு வந்து சமுத்திரகுப்தரை பற்றி சாதனையை வந்து கூறுகிறது. 42வது கொஸ்டின். அலெக்சாண்டர் கன்னிங்ஹாம் அரப்பாவை பார்வையிட்ட ஆண்டுகளில் தவறானது. பாருங்கள், 1853 வந்தார், 1856 வந்து அவர் வந்தார், 1875 வந்து வந்தார்.
இதில் தவறானது வந்து 1873. அப்போ ஆன்சர் வந்து இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. 3மே சரி. 3 டைம் வந்திருக்காரு அவர். நெக்ஸ்ட் வந்து 43வது கொஸ்டின், தவறான இணை எது? பாருங்க, சிக்கந்தர் லோடி கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார். இது வந்து சரி. சிக்கந்தர் லோடி வந்து கலைகளையும் கல்வியையும் ஆதரித்தார். குரித் பண்டகன் இவர் யாருன்னா மொய்சுதீன் கோரியின் அடிமை தான் வந்து குரித் பண்டகன். சம்சி பண்டகன் இல்துமிஷுடைய அடிமை தான் சம்சி பண்டகன். நயிப் இ முல்க் பட்டம் சூட்டி கொண்டவர் யாருன்னா யாகூத் வந்து கிடையாது, உலுக்கான். நயிப் இ முல்க் பட்டம் சூட்டி கொண்டவர். இது தவறான இணை வந்து ஆப்ஷன் டி தான். இது வந்து யாகூத்து கிட்ட வந்து உலுக்கான் அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி 3மே சரியா இருக்கு. நெக்ஸ்ட் 44வது கொஸ்டின், ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவியவர் யார்? யார் அப்படின்னா கியாசுதீன் பால்பன். ஆட்சிக்கு எதிராக சதி செய்வோரையும் இடையூறாய் இருப்போரையும் கண்டறிய ஒற்றர் துறை ஒன்றை நிறுவியவர் யாருன்னா கியாசுதீன் பால்பன். நெக்ஸ்ட் 45வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க, அரப்பா. தொடக்க அரப்பா, முதிர்ந்த அரப்பா, பிந்தைய அரப்பா, சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி. இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சியில் பொறுத்துகளே கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இப்போ தொடக்க அரப்பா வந்து 3300லேருந்து 2600 வரை தொடக்க அரப்பா. முதிர்ந்த அரப்பா 2600லேருந்து 1900 வரை முதிர்ந்த அரப்பா. அடுத்து வந்து பிந்தைய அரப்பா பார்த்தீங்கன்னா 1900லேருந்து 1700 வரை பிந்தைய அரப்பா. சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி எப்போ தொடங்கியதுன்னா 1900லேருந்து சிந்துவெளி நாகரிக வீழ்ச்சி வந்து தொடங்கியது. இதுக்கான ஆன்சர் வந்து 4132. நெக்ஸ்ட் 46வது கொஸ்டின், 9 வானங்கள் என்ற நூலில் தம்மை இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் பெருமிதம் கொள்பவர் யார் அப்படின்னா அமீர் குஸ்ரு. 9 வானங்கள். இப்போ இப்படி கூட கேட்டுடலாம், தம்மை இந்தியன் என்று அழைத்துக் கொள்வதில் அமீர் குஸ்ரு எந்த நூலில் வந்து பெருமிதம் கொள்கிறார் அப்படின்னு கேட்கலாம். 9 வானங்கள். ஸோ பார்த்துக்கோங்க. 47வது கொஸ்டின், சமுத்திரகுப்தரின் படையெடுப்புக்கான அலகாபாத் கல்வெட்டுக்களில் எத்தனை பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது? எத்தனை பிரிவுனா பிரிவு வந்து 4 பிரிவுகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளது. 48வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க, பாலாதி கிருத்தியா இது பார்த்தீங்கன்னா காலாட்படை. பாலாதி கிருத்தியா வந்து காலாட்படை. அடுத்து மகாபாலாதி கிருத்தியா பார்த்தீங்கன்னா குதிரைப்படை. மகாபாலாதி கிருத்தியா வந்து குதிரைப்படை. இதெல்லாம் எக்ஸாம்பிள் கேட்டிருக்காங்க. மகா பிரதிகாரா பார்த்தீங்கன்னா அரண்மனை காவலர்கள். மகா பிரதிகாரா வந்து அரண்மனை காவலர்கள். துடகா அப்படின்னா ஒற்றர்கள். துடகான்னா ஒற்றர்கள். மகா பிலுபதி அப்படின்னா யானைப்படை தளபதி. மகா பிலுபதி வந்து யானைப்படை தளபதி. இது குப்தர்கள் லெசனில் வரும். இதுக்கான ஆன்சர் வந்து 32145. முக்கியமான கொஸ்டின், எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் நான் படிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் 49வது கொஸ்டின், கூற்று 1, அரப்பா மக்கள் செர்ட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த கருவிகளை பயன்படுத்தினார்கள். எது? செர்ட் என்ற சிலிக்கா கல்வகையில் செய்த கருவிகளை பயன்படுத்தினார்கள். கூற்று 2, மெழுகு அச்சில் உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது. எது? மெழுகில் அச்சு உலோகத்தை உருக்கி ஊற்றி சிலை வார்க்கும் லாஸ்ட் வேக்ஸ் தொழில்நுட்பம் தெரிந்திருந்தது. கூற்று 3, ரோரி செட் என்பவை பஞ்சாப் பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருள்களை குறிக்கிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா கூற்று 1, 2 சரி, 3 வந்து தவறு. இப்போ 3 ஏன் தவறுனா, ரோரி செட் என்பவை வந்து பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய ரோரி பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருள்களை குறிக்கிறது. பஞ்சாப் வந்து கிடையாது. இந்த இடத்துல நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பாகிஸ்தான் பகுதியிலிருந்து பாகிஸ்தானில் ரோரி பகுதியிலிருந்து பெறப்பட்ட செட் மூலப்பொருள்களை குறிக்கிறதுன்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, பொருந்தாத இணை எது? பண்டகன் அடிமை, ஹிக்தா நிலவரி, ஜவுகர் ராஜபுத்திரர்கள், தைமூர் தாமர் லைன். பாருங்க, எல்லாமே சின்ன சின்ன கீ பாயிண்ட்ஸை கொடுத்துருக்கோம். இதில் பொருந்தாது வந்து நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஏன்னா அது 2 டைம் ரிப்பீட் ஆகிடுச்சு. ஹிக்தா என்பது நிலவரி கிடையாது, நிலம். ஓய்வூதியத்திற்காக இராணுவ பணியில் ஓய்வூதியத்திற்காக கொடுக்கப்பட்ட ஒரு நிலம் தான் வந்து ஹிக்தா. இது பண்டகன் என்பது அடிமை என்பது பொருள். ஜவுகர் அப்படின்றது ரஜபுத்திரர்கள், அந்த தீ குளிச்சு இறந்து போவாங்கள்ல, அதுதான் ஜவுகர் முறை அப்படின்னு சொல்லுவாங்க. அது ரஜபுத்திரர்களுடைய இதில் தான் வந்து அந்த முறை வந்து இருந்துச்சு. தைமூர் வந்து தாமர் லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. தைமூரை வந்து தாமர் லைன் என்று
அழைப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து 51வது கொஷின் தவறானதை தேர்ந்தெடுக்கவும். இதில் நிறைய தவறான கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கோம். பாருங்கள், முஹிப்பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு 1350 மார்ச் 23. மப்ரூசி அப்படின்னா குத்தகை இல்லா நிலங்கள். மியோ சமூகம் கொள்ளையடிப்பதை அடக்கியவர் யாருன்னா பால்பன். பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தவர் அலாவுதீன் கில்ஜி. ஸோ இதில் தவறானது எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஏன்னா முஹிப்பின் துக்ளக் மரணமடைந்த ஆண்டு வந்து 1351 மார்ச் 23 சரி. 1350ன்னு கொடுத்துருக்கோம், 51 அவ்வளோதான். மீதி எல்லாமே சரி. மப்ரூசி என்பது குத்தகையில்லா நிலங்கள். மியோ சமூகம் கொள்ளையடிப்பதை அடக்கியவர் யாருன்னா பால்பன். பரம்பரை கிராம அலுவலர்களின் அதிகாரங்களை தடை செய்தவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. நெக்ஸ்ட்டு 52வது கொஷின் ஹரப்பா நகர எல்லைகள். இதெல்லாம் கொஷின் கேட்டிருக்காங்க ஹரப்பா நகர எல்லைகளை பற்றி. சரியானதை தேர்ந்தெடு. இதில் வந்து சரியானது பார்த்தீங்கன்னா நம்ம சொல்லிடலாம், வடக்கில் வந்து ஷாடுகை என்பது மட்டும் வந்து சரி. அப்போ மேற்கில் என்ன அப்படின்னா, மேற்கில் பார்த்தீங்கன்னா சுட்கா ஜென்டோர். மேற்கில் வந்து சுட்கா ஜென்டோர். இப்போ ஆப்ஷனுக்கு வந்து இங்கே டைமாக பார்த்துன்னு கொடுத்துருக்கோம், டைமாக பார்த்து கிடையாது, சுட்கா ஜென்டோர். சரி, அடுத்து கிழக்கில் என்ன அப்படின்னா, கிழக்கில் வந்து ஆலம் கிர்பூர். கிழக்கில் வந்து ஆலம் கிர்பூர் இது வரும். கிழக்கு வந்து ஆலம் கிர்பூர். தெற்கில் வந்து தைமாபாத். இந்த தெற்கில் வந்து இந்த தைமாபாத் வந்து வந்துடும். ஸோ ஹரப்பா நகர எல்லைகள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, கொஷின் கேட்டிருக்காங்க எக்ஸாமில். வட இந்திய 9 அரசுகளை கைப்பற்றி மற்றும் தென்னிந்திய 12 அரசுகளை கப்பம் கட்ட செய்த குப்த அரசர் யார் அப்படின்னா அது சமுத்திரகுப்தர். வட இந்திய 9 அரசுகளை கைப்பற்றி மற்றும் தென்னிந்திய 12 அரசுகளை கப்பம் கட்ட செய்த குப்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். பொருந்தாதது எது? இது அந்த குப்தர்களை பற்றி வந்தது. தலை சிறந்த அரசர் வந்து சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் வந்து சமுத்திரகுப்தர். விக்ரமாதித்யர் என்று அழைக்கப்படுவர் 2ஆம் சந்திரகுப்தர். நாலந்தா பல்கலைக்கழகம் வந்து ஸ்கந்தகுப்தர். சரியா? இதில் பொருந்தாது கண்டுபிடிச்சிருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி. நாலந்தா பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்தவர் யாருன்னா குமாரகுப்தர். அழித்தவர் வந்து பக்தியார் கில்ஜி. மீதியெல்லாம் சரிதான். இப்போ குப்தர்களில் தலை சிறந்த அரசர் யாருன்னா சமுத்திரகுப்தர். இந்திய நெப்போலியன் என்று அழைக்கப்படுவர் வந்து சமுத்திரகுப்தர். குப்த அரசர்களில் விக்ரமாதித்யர் என்ற பட்டப்பெயர் சூட்டிக் கொண்டவர் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தர். இந்த சமுத்திரகுப்தர், 2ஆம் சந்திரகுப்தர், குமாரகுப்தர், ஸ்கந்தகுப்தர் இவங்களை பற்றியெல்லாம் கொஷின் வந்து டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக வந்து வந்திருக்கு. 55வது கொஷின் பொறுத்துக்க. இது வந்து சிந்துவெளி நாகரிகம் தொடர்பானது. பாருங்கள், இப்போ நீலக்கீல் என்ன அப்படின்னா, நீலக்கீல் என்பது ஒரு பசை. கட்டில் அப்படின்றது மீன் எலும்பு கட்டில். தானிய களஞ்சியம் எங்கே இருந்துச்சுன்னா ஹரப்பால தான் தானிய களஞ்சியம். அறியாத விலங்கு, சிந்துவெளி நாகரிகத்தில் அறியாத விலங்கு எது அப்படின்னா குதிரை. அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 1, 2. 56வது கொஷின் பாருங்கள், தவறானதை தேர்ந்தெடு. திவான்-இ-கோகி என்ற துறையை ஏற்படுத்தியவர் முஹிப்பின் துக்ளக். எது? திவான்-இ-கோகி அப்படின்ற ஒரு துறையை ஏற்படுத்திய முஹிப்பின் துக்ளக். அடிமைகள் நலத்துறை ஏற்படுத்தியவர் பிரோஸ் துக்ளக். அடிமைகள் நலத்துறை ஏற்படுத்தியவர் பிரோஸ் துக்ளக். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் கியாஸ்தீன் துக்ளக். அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் கியாஸ்தீன் துக்ளக். அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் பிரோஸ் துக்ளக். அலுவலர்களை பரம்பரையாக பணியமர்த்துகிற முறையை மீண்டும் அறிமுகப்படுத்தியவர் யார்? பிரோஸ் துக்ளக். இதில் வந்து தவறானது எது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி தான் வந்து தவறானது. அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா முகமது பின் துக்ளக். ஏற்கனவே கூட இந்த கொஷின் ஒன்ஸ் வந்திருக்கு ரிப்பீட்டு. அடையாள நாணயங்களை அறிமுகப்படுத்தியவர் யார்? கியாஸ்தீன் துக்ளக் கிடையாது, முகமது பின் துக்ளக். நெக்ஸ்ட் 57வது கொஷின். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது டேஸ் என்பவரால் லோத்தல் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ யார் அப்படின்னா எஸ்.ஆர். ராவ் என்பவரால். குஜராத்தில் உள்ள அகமதாபாத் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது எஸ்.ஆர். ராவ் என்பவரால் லோத்தல் இடம் கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 58வது கொஷின். குப்தர் நாணயங்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் குறிக்கப்பட்டுள்ள அரசர் யார்? யார் அப்படின்னா அது சமுத்திரகுப்தர். குப்த அரசர்களில் வீணை வாசிப்பது போன்ற சின்னம் குறிக்கப்பட்டுள்ள அரசர் வந்து சமுத்திரகுப்தர். நெக்ஸ்ட் வந்து 59வது கொஷின். எக்ஸாமில் இதுவுமே கேட்டிருக்காங்க. ஷேத்ரா அப்படின்னா என்ன அப்படின்னா, சேத்ரா அப்படின்னா பயிரிடக்கூடிய நிலம் தான் வந்து ஷேத்ரா. கிலா அப்படின்னா அது வந்து தரிசு நிலம் தான் வந்து கிலா அப்படின்னா தரிசு நிலம். ஹப்ரகதா
அப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம் தான். அப்ரகதா அப்படின்னா காடு அல்லது தரிசு நிலம். வாஸ்தி அப்படின்னா குடியிருக்க தகுந்த நிலம் தான் வாஸ்தி. கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். கபட சகாரா அப்படின்னா மேய்ச்சல் நிலம். இதுக்கான ஆன்சர் வந்து 35214. 60வது கொஸ்டின். சரியானதை தேர்ந்தெடு. 4 ஆப்ஷன்ல ஒண்ணே ஒண்ணு தான் வந்து சரியா இருக்கு. அந்த ஒண்ணு என்னன்றத நம்ம வந்து பார்க்கலாம். சிந்துவெளி மக்கள் சக்கரத்தின் பயனை அறிந்திருக்கவில்லை. இது வந்து தவறு. ஏன்னா அறிந்திருந்தனர். சிந்துவெளி மக்கள் வந்து சக்கரத்தின் பயனை அறிந்திருந்தனர். அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை அறிந்திருந்தனர். இது வந்து அறியவில்லை அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்தன, கம்பளி ஆடைகள் உபயோகத்தில் இல்லை. அப்போ வந்து உபயோகத்தில் இருந்தது. பருத்தி ஆடைகளே பயன்பாட்டில் இருந்த கம்பளி ஆடைகளும் உபயோகத்தில் இருந்தது. சிந்துவெளி மக்கள் வழிபாடு மற்றும் மத நடைமுறைகள் பற்றி ஆதாரம் கிடைக்கவில்லை. இதுதான் வந்து சரி. இதில் வந்து மீதி 3மே வந்து தவறாக கொடுத்துருக்கோம். இது ஒன்று சரியாக வந்து இருக்குது. 61வது கொஸ்டின். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் யார் அப்படின்னா குத்புதீன் ஐபக். டெல்லியில் குவத் உல் இஸ்லாம் மஸ்ஜித் எனும் மசூதியை கட்டியவர் யாரு? குத்புதீன் ஐபக். 62வது கொஸ்டின். சரியான கூற்றை தேர்ந்தெடு. மொத்தமாக ஒரு 4 கூற்றுல வந்து 1 வந்து சரியா இருக்கு. அது என்ன அப்படின்றத வந்து பார்க்கலாம். ஹரப்பாவில் உள்ள பெருங்குளம் அருகில் சில அறைகள் நன்கு கட்டப்பட்டு இருந்தது. நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருந்தது. இது கூற்று 1. யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமிஸ் காவியத்துடன் தொடர்புடையவை. சுடுமண்ணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமாடும் பெண் உருவமும் எகிப்தியர்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. மெசபடோமியர்கள் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள். சரியானது இதில் எது அப்படின்னா ஆப்ஷன் பி வந்து சரியானது. மீதி 3மே தவறாக இருக்குது. என்னன்றது சொல்ல நோட் பண்ணிக்கோங்க. அரப்பா கிடையாது, இங்கே மொகஞ்சிதரோன்னு எழுதிக்கோங்க. ஏன்னா பெருங்குளம் எங்கே இருக்குன்னா மொகஞ்சிதரோவில் தான் வந்து இருக்குது. மீதி எல்லாமே சரி. இப்போ மொகஞ்சிதரோவில் உள்ள பெருங்குளம் அருகில் உள்ள சில அறைகள் நன்கு கட்டப்பட்டு இருந்து நீர் கசியாமல் இருப்பதற்காக இயற்கை தார் கொண்டு பூசப்பட்டு இருந்தது. இது ஆப்ஷன் பி வந்து சரி. யூனிஃபார்ம் குறிப்புகள் கில்காமிஸ் காவியத்துடன் தொடர்புடைய என்பது சரி. சுடுமணால் செய்யப்பட்ட உருவங்களும் செம்பில் செய்யப்பட்ட நடனமான பெண் உருவமும் சிந்துவெளி மக்களின் கலைத்திறனை உணர்த்துகின்றன. எகிப்தியர் வந்து கிடையாது. மெசபடோமியர்கள் வந்து சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள் தவிர மெசபடோமியர்கள் வந்து கிடையாது. எகிப்தியர்கள் சூரிய நாட்காட்டி முறையை வகுத்தார்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து 63வது கொஸ்டின். கல்வெட்டில் எந்த குப்த அரசர் புருஷா என்ற கடலுடன் ஒப்பிடப்படுகிறார்? எந்த அரசர் அப்படின்னா சமுத்திரகுப்தர். கல்வெட்டில் எந்த குப்த அரசர் புருஷா என்ற கடலுடன் ஒப்பிடப்படுகிறார்? சமுத்திரகுப்தர். 64வது கொஸ்டின் பாருங்க. குப்தர் கால வரிகள் பாருங்க. பாகா விளைச்சலில் அரசன் பெறும் 6ல் 1 பங்கு வரிதான் வந்து பாகா. கரா கிராமத்தினர் மீது விதிக்கப்படும் வரிதான் வந்து கரா. பழி கட்டாய வரி மற்றும் ஒடுக்குமுறை வரி தான் வந்து பழி. இரண்யா தங்க நாணயங்கள் மீது விதிக்கப்படும் வரி. சுல்கா சுங்க நுழைவு வரி தான் வந்து சுல்கா. கிளிப்தா உபகிளிப்தா நிலப்பதிவின் மீது விதிக்கப்படும் விற்பனை வரி. நிலப்பதிவின் மீது விதிக்கப்படும் விற்பனை வரி தான் கிளிப்தா உபகிளிப்தா. ஒரு 2 பாயிண்ட்ஸ் ரிப்பீட் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதுக்கான ஆன்சர் வந்து டைரெக்டாகவே எல்லாமே கொடுத்துட்டோம். 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 65வது கொஸ்டின். இது வந்து சிந்துவெளி நாகரிகம் தொடர்பானது. இப்போ சங்கு வந்து எங்கே கிடச்சிருக்கு அப்படின்னா நாகேஸ்வர் பாலக்கோட். சங்கு வந்து கிடைத்த இடம் வந்து நாகேஸ்வர் பாலக்கோட். வைடூரியம் வந்து ஷாடுவேல வந்து கிடச்சிருக்கு. கார்னிலியன் பார்த்தீங்கன்னா லோத்தலில் வந்து கிடச்சிருக்கு கார்னிலியன். ஸ்ட்ரீட்டைட் பார்த்தீங்கன்னா தெற்கு ராஜஸ்தானில் வந்து கிடச்சிருக்கு ஸ்ட்ரீட்டைட். செம்பு வந்து ராஜஸ்தான் ஓமனில் வந்து கிடச்சிருக்கு. எது? செம்பு. இதுக்கான ஆன்சர் வந்து 5 4 2 1 3. இது சிந்துவெளி நாகரிகம் தொடர்பான ஒரு கொஷின். ஸோ நெக்ஸ்ட் 66வது கொஷின். கூற்று 1. குதுப்பினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். கூற்று 2. குதுப்பினாரின் கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் இல்துமிஷ்.
இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, கூற்று 1 மற்றும் 2 சரி. 2மே சரி. குதுப்மினாருக்கு அடிக்கல் நாட்டியவர் குத்புதீன் ஐபக். அதை வந்து கட்டுமான பணிகளை நிறைவு செய்தவர் வந்து இல்துமிஷ். சிந்துவெளி எழுத்துக்களுக்கும், திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று கூறியவர்களில் தவறானவர். யார் அப்படின்னா, எஸ்.ஆர். ராவ் தான் வந்து தவறானவர். மீதி 3மே சரியானது. ஈராசு பாதிரியார், ஐராவதம் மகாதேவன், பாலகிருஷ்ணன் 3மே வந்து சரி. இது சிந்துவெளி எழுத்துக்கும், திராவிட எழுத்துக்களுக்கும் நெருங்கிய தொடர்புண்டு என்று கூறியவர்களில் தவறானவர் வந்து எஸ்.ஆர். ராவ். அப்போ 3 பேருமே வந்து தொடர்பு வந்து இருக்கு. 68வது கொஸ்டின் பொறுத்துக. பாருங்க. மகாபாலாதி கிருத்தா. மகாபாலாதி கிருத்தா அப்படின்னா படை தளபதி. மகாபாலாதி கிருத்தா அப்படின்னா படை தளபதி இது 2. மகாஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தளபதி. மகாஸ்வபதி அப்படின்னா குதிரைப்படை தளபதி. மகாபிலுபதி அப்படின்னா யானைப்படை தளபதி. மகாபிலுபதி வந்து யானைப்படை தளபதி. மகா தண்டநாயக் அப்படின்னா தலைமை நீதிபதி. மகா தண்டநாயக் வந்து தலைமை நீதிபதி. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து 2, 1, 4, 3. நெக்ஸ்ட்டு பொருத்தமானவரை தேர்ந்தெடுக்கவும். குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் 1, பாகியான் வருகை 1, இவருடைய மகன் வந்து குமாரகுப்தர். அப்போ இதுக்கு பொருத்தமானவர் யார் அப்படின்னா விக்ரமாதித்யர். விக்ரமாதித்யர்ன்றது நம்ம இன்டைரக்டாக கொடுத்துருக்கோம். அப்போ இங்கே யார்? 2ஆம் சந்திரகுப்தர். அப்போ அவருடைய தொடர்பு தான் குதுப்பினாருக்கு அருகே உள்ள இரும்பு தூண் மெக்ராலி இரும்பு தூண். பாகியான் வருகை தந்ததும் அவருடைய காலத்தில் தான். அவருடைய மகன் தான் வந்து குமாரகுப்தர். ஸோ அப்போ இங்கே ப்ராக்கெட்டில் வந்து என்ன எழுதி வச்சுக்கோங்க, 2ஆம் சந்திரகுப்தர்னு எழுதி வச்சுக்கோங்க. அப்போ தான் டக்குன்னு ஞாபகம் வரும். விக்ரமாதித்யர் அப்படின்னு ஒரு குழப்பம் வந்து இருக்கும். இந்தியாவின் எந்த அரசர் நெப்போலியனுடன் ஒப்பிடப்படுகிறார்? நம்ம ஏற்கனவே வந்து பார்த்தோம். ஒரு சில கொஷின் ரிப்பீட் ஆகிடுது அப்படின்னு நினைக்காதீங்கன்னா, 100 கொஷின் எல்லாமே கவர் பண்ணும்போது அது நம்மளை அறியாமையே வந்துடுது. சமுத்திரகுப்தர். இந்தியாவின் எந்த அரசர் நெப்போலியனுடன் ஒப்பிடப்படுகிறார்? சமுத்திரகுப்தர். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா சார்லஸ் மேசன். அந்த பாழடைந்த செங்கற்கோட்டை உயரமான சுவர்களுடனும் கோபுரங்களுடனும் ஒரு மலை மீது கட்டப்பட்டுள்ளது என குறிப்பிட்டவர் வந்து யாருன்னா சார்லஸ் மேசன். நெக்ஸ்ட்டு பெரோஷ் துக்ளக் பற்றி தவறானதை தேர்ந்தெடு. இப்போ 4ல் 1 வந்து தவறாக இருக்குது. என்னன்றதை பார்க்கலாம். துக்ளக் வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தார். தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்தார். ஜிஸ்யா வரியை விதித்தார். இசையில் விருப்பம் கொண்டிருந்தார். இதில் வந்து தவறானது கண்டுபிடிச்சிருப்பீங்க. துக்ளக் வம்ச ஆட்சியை தொடங்கி வைத்தவர் யாருன்னா கியாசுதீன் துக்ளக். ஃபெரோஷா துக்ளக் வந்து கிடையாது. அப்போ 3மே வந்து மீதி 3மே சரி. இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. தமது அரசை இஸ்லாமிய அரசாக அறிவித்த சுல்தான் டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்டாங்கன்னா ஃபெரோஷ் துக்ளக். ஜிசிய வரி விதித்தார். இசையில் விருப்பம் கொண்டிருந்த டெல்லி துக்ளக் அரசர் யாருன்னு கேட்கலாம், அல்லது டெல்லி சுல்தான் யாருன்னு கேட்கலாம். ஃபெரோஷ் துக்ளக். ஸோ நெக்ஸ்ட் வந்து 73வது கொஷின். கங்காதேவியின் மதுரா விஜயம் நூலில் தமிழ்நாட்டை டேஸ் என்றும் தமிழ் மன்னர்களை டேஸ் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஸோ என்ன அப்படின்னா திராவிட தேசம், திரமிழ ராஜாக்கள். கங்காதேவியின் மதுரா விஜயம் நூலில் தமிழ்நாட்டை திராவிட தேசம் என்றும் தமிழ் மன்னர்களை திரமிழ ராஜாக்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். நெக்ஸ்ட் வந்து 74வது கொஸ்டின் பொறுத்துக. நவரத்தினங்கள். ஸோ நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். ஏற்கனவே அந்த கொஸ்டின் நம்ம வந்து பார்த்துட்டோம். இப்போ 74வதுக்கு நவரத்தினங்கள் யாருடைய அவையில் இருந்தாங்க அப்படின்றது மென்ஷன் பண்ணுங்கள். இப்போ காளிதாசர், ஹரிசேனர் இவங்க பார்த்தீங்கன்னா சமஸ்கிருத புலவர்கள். சரிங்களா? காளிதாசர், ஹரிசேனர். அமரசிம்கர் வந்து அகராதியியல் ஆசிரியர். அமரசிம்கர். தன்வந்திரி பார்த்தீங்கன்னா ஒரு மருத்துவர். காகபாணர் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடர். விட்டல் பட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு மாய வித்தைக்காரர். இதுக்கான ஆன்சர் வந்து 5, 4, 3, 2, 1 இதுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் 75வது கொஸ்டின் பாருங்க. படையெடுப்புகளின் மூலமும் திருமண உறவுகள் மூலமும் பேரரசை விரிவாக்கியவர் யாரு? 2ஆம் சந்திரகுப்தர். படையெடுப்புகளின் மூலமும் திருமண உறவுகள் மூலமும் பேரரசை விரிவாக்கியவர் வந்து 2ஆம் சந்திரகுப்தர். சிந்துவெளி மக்கள் திராவிடர்களாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர்களில் தவறானதை தேர்ந்தெடு.
இதில் யார் அப்படின்னா இந்த ஷில்டே அப்படின்றது தான் தவறு. மீதி 3மே வந்து சரி. யார் அப்படின்னா சர்ஜான் மார்ஷல், ஆர்டி பானர்ஜி, ஈராசு பாதிரியார், இது 3மே வந்து சரி. சிந்துவெளி மக்கள் வந்து திராவிடத்தான் இருக்க வேண்டும் என்று கூறியவர்கள் தான் இவங்க 3 பேருமே. நெக்ஸ்ட் 77வது கொஸ்டின் போகிறதுக்கு 9 வானங்கள் வந்து அமீர் குஸ்ரு. பவாய்துல் பவாத் பார்த்தீங்கன்னா அமீர் ஹாசன். வந்து அமீர் ஹாசன். ஜைன விலாஸ் வந்து பட்டாவதார். பரங்கி கவாஸ் வந்து பக்ருதீன் கவாஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நூல், இவர்கள் எழுதிய நூல். 78வது கொஸ்டின் 1922 சிந்து மாகாணத்தில் லேஸ் மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு உண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னம் மொஹஞ்சதாரோ ஆகும். ஸோ எந்த மாவட்டம் அப்படின்றத கேட்குறாங்க. லர்கானா மாவட்டம். கேட்டலாம் அந்த மாதிரி கொஷின். 1922 சிந்து மாகாணத்தில் லர்கானா மாவட்டத்தில் 70 அடி உயரமுள்ள மண்மேடு உண்டு அகழ்ந்தெடுக்கப்பட்டது. இச்சின்னம் மொஹஞ்சதாரோ ஆகும். அப்போ ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது எப்போ? 1921. அப்போ ஆராய்ச்சி தொடங்கினது வந்து 1920. 1920 ஆராய்ச்சி தொடங்குறாங்க. 1921 ஹரப்பா கண்டுபிடிக்கப்பட்டது. 1922 மொஹஞ்சதாரோ வந்து கண்டுபிடிக்கப்பட்டது. நெக்ஸ்ட் 79வது கொஷின். இந்த கொஷின் தான் அப்படியே டிஎன்பிசியில் கேட்ட கொஷின் பாருங்க. வங்கத்தின் தாமிரலிப்தி கிழக்கு கடற்கரையின் முக்கியமான வணிக மையம் என்று குறிப்பிட்டவர். அது தாமிரலிப்தி வந்து எந்த கடற்கரை அப்படின்ற மாதிரி தான் கொஷின் கேட்டிருந்தாங்க. கிழக்கு கடற்கரை பார்த்துக்கோங்க. அது யார் சொன்னது அப்படின்னா பாகியான் வந்து சொன்னது தான் இது. நெக்ஸ்ட் 80வது கொஷின் கூற்று 1. சார்லஸ் மேசன் ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்த ஆண்டு பொது ஆண்டு 1826. கூற்று 2. ஹரப்பாவின் எடைக்கற்கள் 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து ரெண்டுமே சரி. கூற்று 1ம் சரி, 2ம் சரி. அதாவது சார்லஸ் மேசன் ஹரப்பாவுக்கு முதலில் வருகை தந்த ஆண்டு 1823. ஹரப்பாவின் எடைக்கற்கள் வந்து 16 விகிதம் கொண்ட சிறிய எடை அளவீடு இன்றைய அளவீட்டில் 13.63 கிராம் கொள்ளத்தக்கதாக உள்ளது. நெக்ஸ்ட் 81வது கொஷின் பாருங்க. 81 கூற்று மொத்தம் 3 கூற்று இருக்கு. கூற்று 1 பாருங்க. இந்தியாவில் முதன்முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரி விதித்தவர் குத்புதீன் ஐபக். கூற்று 2. முகலாய அரசர் பாபர் 16ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தார். கூற்று 3. 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். இதில் பாருங்க. இதில் வந்து கூற்று 2 மட்டும் தவறு. கூற்று 1 சரி, கூற்று 3 வந்து சரி. 2 ஏன் தவறுனா பாபர் கிடையாது, அக்பர். முகலாய அரசர் அக்பர் 16ஆம் நூற்றாண்டில் ஜிஸ்யா வரியை ஒழித்தார் என்பது சரி. இங்கே அக்பர் அப்படின்றது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாமே சரி. இந்தியாவில் முதல் முறையாக இஸ்லாமியர் அல்லாதோர் மீது ஜிஸ்யா வரியை விதித்தவர் யாருன்னா குத்புதீன் ஐபக். அது வந்து சரி. 17ஆம் நூற்றாண்டில் அவுரங்கசீப் ஜிஸ்யா வரியை மீண்டும் அறிமுகப்படுத்தினார். அதுவும் வந்து சரி. நெக்ஸ்ட் 82வது கொஸ்டின். அரப்பர்கள் டேஸ் பற்றி அறிந்திருக்கவில்லை. அவங்களுக்கு என்னென்ன தெரியாது அப்படின்னா குதிரை தெரியாது, இரும்பு வந்து தெரியாது. இதெல்லாம் வந்து இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் நிறைய டைம் கேட்டிருக்காங்க. ஏன்னா அப்போலாம் வந்து ரொம்ப பேசிக்கான கொஷின் தான் வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அப்போலாம் இந்த மாதிரி கொஷின் தான் வரும். அரப்பர்கள் வந்து குதிரை மற்றும் இரும்பு பற்றி அறிந்திருக்கவில்லை. நெக்ஸ்ட் 83வது கொஷின் போகிறதுக்கு பாணினி எழுதிய ஒரு நூல் பார்த்தீங்கன்னா பாணினி எழுதிய வந்து அஷ்டத்யாயி. பதஞ்சலி வந்து அமரகோஷம். பதஞ்சலி எழுதிய அமரகோஷம். அமரசிம்கர் பார்த்தீங்கன்னா சாரி, அது தவறாக படிச்சுட்டேன் இருங்க. பாணினி பார்த்தீங்கன்னா அஷ்டத்யாயி. பதஞ்சலி பார்த்தீங்கன்னா மகாபாஷ்யா. பதஞ்சலி வந்து எழுதியது வந்து மகாபாஷ்யா. அமரசிம்கர் வந்து எழுதியது தான் வந்து அமரகோஷம். சந்திர கோமியர் எழுதியது பார்த்தீங்கன்னா சந்திர வியாக்கரணம். அப்போ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. 84வது கொஸ்டின். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் டேஸ் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. எவ்வளோ அப்படின்னா 1704 மில்லிமீட்டர். குஜராத் மாநிலத்தில் உள்ள லோத்தலில் கண்டுபிடிக்கப்பட்ட தந்தத்திலான அளவுகோல் 1704 மில்லிமீட்டர் வரை சிறிய அளவுகளை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் 85வது கொஸ்டின். தவறானதை தேர்ந்தெடு.
பாருங்க. அலை தர்வாசாவை கட்டியவர் அலாவுதீன் கில்ஜி. அலாய் தர்வாசாவை கட்டியவர் வந்து அலாவுதீன் கில்ஜி. குவாத் இஸ்லாம் மசூதியை லாகூரில் கட்டியவர் குத்புத்தீன் ஐபக். ராக் தர்பன் என்ற சமஸ்கிருத இசை நூலை எழுதியவர் பிரோஷ் துக்லக். ராக் தர்பன் என்ற சமஸ்கிருத இசை நூலை எழுதியவர் வந்து பிரோஷ் துக்லக். இபன் பதுதா ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. இதில் வந்து தவறானது எதுனா ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. குவத்துல் இஸ்லாம் மசூதி வந்து டெல்லியில் கட்டியவர் தான் குத்புத்தீன் ஐபக். லாகூர் கிடையாது, டெல்லி. இந்த இடத்துல டெல்லின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மீதி எல்லாம் வந்து சரியா இருக்கு. அலாய் தர்வாசாவை கட்டியவர் யாரு? அலாவுதீன் கில்ஜி. ராக் தர்பன் ஒரு முக்கியமான கொஸ்டின். ராக் தர்பன் என்ற சமஸ்கிருத இசை நூலை எழுதியவர் வந்து பிரோஷ் துக்லக். இபன் பதுதா வந்து ஒரு மொராக்கோ நாட்டு பயணி. இந்த பயணிகளெல்லாம் வச்சியே ஒரு பொறுத்துக்க கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. இவங்க எந்தெந்த நாட்டு பயணிகள் அப்படின்னு சொல்லிட்டு. பொது ஆண்டு 1856 பொறியியலாளர்கள் டேஸில் இருந்து கராச்சிக்கு ரயில் பாதை அமைத்தனர். எங்க அப்படின்னா லாகூர் டு கராச்சி. எந்த வருஷம்? 1856. 87வது கொஸ்டின் சரியானதை தேர்ந்தெடு. குப்தர் காலத்தில் பேசப்பட்ட மொழி வந்து பிராகிருதம். குப்தர் பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர் கிராமிகா. மிருகச்சகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் ஆரியபட்டர். குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் வந்து பக்தியார் கில்ஜியின் படையெடுப்பு. அப்போ இதில் சரியானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. குப்தர் காலத்தில் பேசப்பட்ட மொழி பிராகிருதம் என்பது சரி. அதே குப்தர் காலத்தில் வந்து அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம். பேசப்பட்ட மொழி பிராகிருதம், அலுவல் மொழின்னு இங்கே எழுதிக்கோங்க. அலுவல் மொழி வந்து சமஸ்கிருதம். குப்த பேரரசில் மாவட்டங்களை நிர்வகித்தவர் யார் அப்படின்னா விஷயாபதி. இங்கே வந்து பிராக்கில் எழுதிக்கோங்க, விஷயாபதினு எழுதி வச்சுக்கோங்க. மிருகச்சகடிகம் என்ற நூலின் ஆசிரியர் அப்படின்னா சூத்ரகர். இங்கே எழுதி வச்சுக்கோங்க. குப்த பேரரசின் வீழ்ச்சிக்கு காரணம் வந்து பக்தியார் கில்ஜி படையெடுப்பு கிடையாது, வந்து ஈனர் படையெடுப்பு. இங்கே வந்து ஈனர் படையெடுப்புன்னு எழுதிக்கோங்க. 88வது கொஸ்டின். மதகுரு அல்லது அரசன் மற்றும் நடனமாடும் பெண் சிலை இரண்டும் கிடைத்த இடம். இதெல்லாம் நிறைய டைம் கேட்ட கொஸ்டின். ரெண்டுமே எங்கே கிடைச்சிது அப்படின்னா மொஹஞ்சதாரோவில் தான் வந்து கிடைச்சிது. மதகுரு அல்லது அரசன் இதுவும் கிடைச்ச இடம் மொஹஞ்சதாரோ. நடனமாடும் பெண் சிலை அதுவும் கிடைச்சது மொஹஞ்சதாரோ. 89வது கொஸ்டின் பொறுத்துக்க. ஒற்றர் துறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா பால்பன். ஒற்றர் துறையை ஏற்படுத்தியவர் யார்? பால்பன். மார்க் பண்ணால் சரியாக வரமாட்டேங்குது. சரி, அப்படியே விட்டுருவோம். ஒற்றர் துறை வந்து பால்பன். துக்லகாபாத் ஏற்படுத்தியவர் யாருன்னா கியாசுத்தீன் துக்லக். மம்லுக் என்பது ஒரு அராபிய மொழி வார்த்தை. மம்லுக்னா அடிமை என்பது பொருள். பண்டகன் என்பது ஒரு பாரசீக சொல். பண்டகன் என்பது என்னது? ஒரு பாரசீக சொல். இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா 3412. ஒற்றர் துறை ஏற்படுத்தியவர் பால்பன். துக்லகாபாத் கியாசின் துக்லக். மம்லுக் என்பது அராபிய சொல். பண்டகன் என்பது பாரசீக சொல். 90வது கொஸ்டின். தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அரப்பா மக்கள் டேஸ் நோக்கியும் இடம் பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. எங்கே அப்படின்னா கிழக்கு தெற்கு. தங்கள் நாகரிகத்தின் வீழ்ச்சிக்கு பின்னர் அரப்பா மக்கள் கிழக்கு நோக்கியும் தெற்கு நோக்கியும் இடம் பெயர்ந்ததை தொல்லியல் சான்றுகள் காட்டுகின்றன. நெக்ஸ்ட் வந்து 91வது கொஸ்டின். இந்திய தொல்லியல் துறை நாலந்தா பல்கலைக்கழக இடத்தில் முறையான அகழாய்வு ஆரம்பித்த ஆண்டு எந்த வருஷம்னா 1915. இந்திய தொல்லியல் துறை வந்து எங்கே? நாலந்தா பல்கலைக்கழக இடத்தில் முறையான அகழ்வாய்வு ஆரம்பித்த ஆண்டு 1915. கூற்று. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள். இது உழவுக்கு வந்து என்ன? கலப்பையை பயன்படுத்தினார்கள். காரணம் உழுத நிலங்களை காலிபங்கனில் காண முடிகிறது. இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. கூற்று காரணம் இரண்டும் வந்து சரி. ஹரப்பா மக்கள் உழவுக்கு கலப்பையை பயன்படுத்தினார்கள், உழுத நிலங்களை காலிபங்கனில் காண முடிகிறது. நெக்ஸ்ட் 93வது கொஸ்டின் பொறுத்துக்க. சித்தூர் சூறையாடல் வந்து 1303. மதுரை தனி சுல்தானியமாக ஆனது வந்து 1335. வங்காள சுதந்திர அரசு 1346. தைமூர் படையெடுப்பு 1398 டிசம்பர். இதுக்கான ஆன்சர் வந்து 1, 2, 4, 3. சித்தூர் சூறையாடல் வந்து 1303 இது வந்து சரி. மதுரை தனி சுல்தானியமாக ஆனது 1335. வங்காள சுதந்திர அரசு 1346. தைமூர் படையெடுப்பு 1398 டிசம்பர். 94வது கொஷின் பொறுத்துக்க. இது டிஎன்பிசியில் அப்படியே இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஹரப்பா பார்த்தீங்கன்னா எங்கே அப்படின்னா
ராவி நதியோரம் தான் வந்து ஹரப்பா வந்து இருக்குது. தோலவிரா பார்த்தீங்கன்னா கபீர் மாவட்டம். தோலவிரா வந்து கபீர் மாவட்டம். லோத்தல் லோத்தல் பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியோரம். லோத்தல் வந்து சட்லஜ் நதியோரம். மொகஞ்சதரோ வந்து சிந்து நதியோரம். இதுக்கான ஆன்சர் வந்து பாருங்கள் 2, 4, 1, 3. ஹரப்பா வந்து ராவி நதியோரம், தோலவிரா வந்து கபீர் மாவட்டம், லோத்தல் வந்து சட்லஜ் நதியோரம், மொகஞ்சதரோ வந்து சிந்து நதியோரம். 95வது கொஷின். அலகாபாத் தூண் கல்வெட்டில் எத்தனை வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் எழுதப்பட்டுள்ளது? எத்தனை வரி அப்படின்னா 33 வரிகள். அலகாபாத் தூண் கல்வெட்டில் 33 வரிகளில் நாகரி வரி வடிவத்தில் சமஸ்கிருதத்தில் வந்து எழுதப்பட்டுள்ளது. பொறுத்துக்க பாருங்கள். 96. ரூபார் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்குன்னா பஞ்சாபில் வந்து இருக்குது ரூபார். சாகுந்தாரோ பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான். கோட்டிஜி வந்து சிந்து மாகாணம். பனவாலி வந்து ஹரியானா. இதுக்கான ஆன்சர் வந்து 3, 4, 2, 1. நான் மறுபடியும் படிக்கிற மாதிரி ரூபார் வந்து எங்கே? ரூபார் வந்து பஞ்சாப். சாகுந்தாரோ வந்து ராஜஸ்தான். கோட்டிஜி வந்து சிந்து மாகாணம். பனவாலி வந்து ஹரியானா. நெக்ஸ்ட் 97வது கொஷின். தவறானதை தேர்ந்தெடுக்கவும். குப்தர் காலத்தில் அரசு கருவூலத்தின் முக்கிய வருவாய் மூலங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து நீதிசாரா. சமுத்திரகுப்தர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் என்று அலகாபாத் கல்வெட்டு கூறுகிறது. சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் ஈனர் ஊடுருவல் அடிக்கடி நிகழ்ந்தது. ஈனர் படையெடுப்பை தடுத்தவர் குமாரகுப்தர். இதில் வந்து தவறானது பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. ஈனர் படையெடுப்பை தடுத்தவர் யார் அப்படின்னா ஸ்கந்தகுப்தர். குமாரகுப்தர் வந்து கிடையாது. மீதி 3மே சரி. குப்தர் காலத்தில் அரசு கருவூலத்தின் முக்கிய வருவாய் மூலங்கள் பற்றி குறிப்பிடும் நூல் வந்து நீதிசாரா. சமுத்திரகுப்தர் புருஷா என்ற கடவுளுடன் ஒப்பிடப்படுகிறார் என்று அலகாபாத் கல்வெட்டு கூறுகிறது. சமுத்திரகுப்தர் ஆட்சி காலத்தில் ஈனர் ஊடுருவல் அடிக்கடி நிகழ்ந்தது. ஈனர் படையெடுப்பை தடுத்தவர் யாருன்னா ஸ்கந்தகுப்தர். நெக்ஸ்ட் 98வது கொஷின். தவறான இணை எது? இது பாருங்க. டெல்லி சுல்தானியத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தவர் பாபர். இது வந்து சரிதான். முதலாம் பானிபட் போர் நடைபெற்ற ஆண்டு இது வந்து 1536 கிடையாது, 1526 ஏப்ரல் 21. இங்கே வந்து எழுதி வச்சுக்கோங்க. இதுதான் வந்து இதுக்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி தான். முதலாம் பானிபட் போர் நடைபெற்றது எப்போ? 1526 ஏப்ரல் 21. இப்ராஹிம் லோடியை பாபர் தோற்கடித்தார். கரெக்டு தான். அந்த முதலாம் பானிபட் போரில் பாபரும் இப்ராஹிம் லோடிக்கு தான் வந்து போர் நடக்கும். அதில் வந்து இப்ராஹிம் லோடி வந்து பாபர் வந்து தோற்கடிச்சிருப்பார். டெல்லி சுல்தானியம் பல சுதந்திர அரசுகளாக சிதறுண்டு போனாலும் 114 ஆண்டுகள் தாக்கு பிடித்தது. எத்தனை? அந்த இறுதியாக வந்து 114 ஆண்டுகள் தாக்கு பிடித்ததான். ஸோ இதில் தவறானது வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆப்ஷன் பி. ஹரப்பா பகுதியில் இருந்து சுமார் டேஸ் எழுத்துடைய சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. எத்தனை எழுத்து தொகுதிகள் அப்படின்னா 5000 சிறு எழுத்து தொகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. 100வது கொஷின். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி எது அப்படின்னா மெகர்கர். சிந்துவெளி நாகரிகத்திற்கு முன்னோடி வந்து மெகர்கர். ஸோ வெற்றிகரமாக டெஸ்ட் நம்பர் 3 வந்து முடிச்சிட்டோம். அடுத்து டெஸ்ட் நம்பர் 4ல் வந்து சந்திக்கலாம். உங்களுடைய கருத்துக்களை வந்து தெரிவிங்க. நிறைய சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஒரு ஃப்ரீ டெஸ்ட் அப்படின்றது போது உங்களுடைய ஆதரவு வந்து நமக்கு எப்போவுமே வேணும். அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். தேங்க்யூ.